ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1:30 மணிக்கு போட்டாலும் கிச்சு தாப்பா. நல்லா இருக்குடி கதை. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க. இவ பட்டணத்துல கெட்டு போயில இங்க வந்திருக்கா. உள்ளூர்ல கட்டி கொடுத்த வண்டவாளம் தெரிஞ்சு போயிருன்னு வெளியூர்ல மாப்பிள்ள பாத்திருக்காரு இந்த அம்பலாரு. வித்தார தள்ளி விறகொடிக்க போனாலாம். கத்தால முள்ளு கொத்தோட ஏறிச்சான். அது மாதிரி எல்லாம் இருக்குது கதை. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. ஊர்வம்பு நமக்கு இருக்குடி. வாங்கடி போலாம். படம் போட்டு வேலுச்சாமி, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா. ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொன்ன. அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். போடா, இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட. வரத பல்லுல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்பலாம்டா. சொல்ல இழுப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பல்ல கட்டினா பேசுங்க. நாம தான்டா பாத்து கிடக்கிறோம். அம்பளாரங்க அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நிக்கிற நிலைமை வருமா? ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா உன்னையும் அடிப்பண்டி. உழைக்கிற புள்ளையாவ காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாவது பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். ஓ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு ஏங்க ஊருக்கு ஒரு நியாயம், அம்பலார் வீட்டுக்கு மட்டும் ஒரு நியாயமா? என்ன? அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்து நிக்கிறாளு. இதுக்கு யாரு நியாயம் சொல்றது? ஏசாம அம்பலகாரர் அந்த கர்ப்பத்துக்கு காரணமா இருக்கிறவர் யாரு எவருன்னு விசாரிச்சு அந்த பையனுக்கே கட்டி வைக்கிறதா பெட்டர். ஆனா ஒண்ணு, என் பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கர்ப்பமாகி வந்து நின்னா அவளை வெட்டி போட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அதெல்லாம் மானரோசம் உள்ளவன் செய்ய வேண்டியதையா? அப்படின்னா அம்பலா இருக்காது இல்லைங்கிறியா? ஊரே என்ன காரித்து அளவுக்கு பண்ணிட்டியே. இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கணும் யாரு? சொல்லு. அடிக்க அடிக்கத்தான் அம்மி நகரம்னு அடிச்சுட்டு இருந்தா அம்மி உடைஞ்சிடும். துவைக்கத்தான் துணி வெளுப்பாகணும்னு துவைச்சிட்டு இருந்தா துணி கிழிஞ்சு போகும். நம்ம பிள்ளைங்கிறதுக்காக பொழுதன்னைக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அப்பா பிள்ளைங்கிற பாசம் முறிஞ்சு போகும்யா. முறிஞ்சு போக ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம செஞ்சவ உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன?
ஐயா நீங்க சொன்னபடியே பால்ல மயக்க மருந்த போட்டு என் பொண்டாட்டி பாக்கியத்துக்கு கொடுத்துட்டான். அன்னைக்கு மயக்கத்தை நானும் கர்ப்பம்னு சொல்லிட்டேன். ஊரே நம்பிருச்சு. நீங்க நினைச்சது நடந்துருச்சு. எடுத்துக்கிட்டீங்களா? சற்று பொறுமையா, அதற்குள்ள என்ன அவசரம்? நீர் தான் நக்கிறதோ? இத வாரியா, போற குளத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும், ஊரை கிடக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வைத்தியம் போதும். இனிமே அம்பலாறு பொண்ணை கட்டிக்க எவன் வருவா? எடுத்துக்கிட்டுங்களா? ஐயா, இவ்வளவு நாள் நான் 1க்கு 2க்கு தான் வைத்தியம் பார்த்தேன். இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முழுசா நான் 100 ரூபாய் நோட்டை பாக்குறேன். ஏத்தாம வைத்தியத்தை இந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கலாம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்த என் பொண்டாட்டிட்டு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு தெரியும். எடுத்துக்கிட்டா வரட்டா? அப்பா, இன்னைக்கு நான் குடும்பத்தோட ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன். இந்த பாருடி, அவர் ஆம்பளை அடிச்சு கேட்டாரு. நான் அப்படி கேட்க முடியாது. என்கிட்ட சொல்லிடி, உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யாரு காரணம்? யாருடைய காரணம்? உங்க அப்பன் காலில் முள்ளு குத்துனா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷனை தலைகுனிய வச்சுட்டியேடி. சொல்லுடி, யாரு அவன்? யார் அவன்? மருதரா, இப்பவே போய் அந்த மாட்டுக்கார பையல கண்டம் துண்டமா வெட்டல, என் பேரு பெரிய கருப்பு நம்புற இல்ல. அப்பா, அவரை வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன வெட்டி போட்டுடுங்கப்பா. அவர் போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். சும்மா இருக்க சேவல்கள் சோத்த போடுவானே, அது கொண்டே கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. என்னங்க, பாலுக்கு காவலா பூனைய வச்சது அவ குத்தம் இல்லைங்க, நம்ம குத்தம்தான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அவ நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வயலே போச்சு, பரப்பு வச்சு ரெடி பண்றது. என்னது? அவ வயிற்றுல வளர குழந்தைக்கு நான் காரணமா? யாரா சொன்னது? பாக்கியம் தான். பாக்கியமே சொன்னாலா? ஆமா. ஏமருத, நீ அப்பா வருதுல எனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆம்பளையா பிறந்த எல்லாருமே அப்பாவை தேடா தெரியணும். சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா மண்ணா பழகிறோம். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. டேய், விளையாடாதே. நீ விளையாடிட்டு என்ன சொல்றியா? நான் அப்பவே சொன்னேன், பணக்கார விட்டு சவகாசம் வேணாம் வேணாம்னு. சொன்னதை கேட்டியா? டேய், உண்மை புரியாம பேசாத. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் உள்ளத்தால் தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், உடனால ஒண்ணு சேரல. அமாவாசை, எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன? பாக்கியத்தை நான் அவசியம் பார்க்கணும். நாளைக்கு காலையில வெள்ளன பவளமலை அடிவாரத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவளை வர சொல்லு. இவ்வளவுதானே? விடு. இப்பெல்லாம் யாருக்காவது தூது போன போல இருக்கே. என்ன? பவளமலை அடிவாரத்துல மருத உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உடனே உன்னை வர சொன்னான். அம்மா இருக்காங்களே. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போ. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். போ. அட போன்னா. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு. அக்கா, அம்மா. ஏமா சாப்பிடாம படுத்துட்ட? வந்து சாப்பிட்டு படுத்துக்கமா. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எப்படியோ போ.
இவ்வளவு மோசமானதுக்கு வேண நான் நினைக்கவே இல்லை. உன் வீட்டு வேலைக்காரனா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீ படிச்சவங்க ரீதியும் பணக்காரங்க ரீதியும் காமிச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பேனா? இல்ல ஒரு நிமிஷம் தப்பா தான் நடந்திருப்பேனா? ஏண்டி உனக்கு என்ன நெஞ்சல் இருந்தா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிருப்பேன். என்ன கை நீட்டி அடிச்சுட்டு இப்ப ஏண்டின்னு கேட்டியே, அந்த உரிமையில தான் சொன்னேன். என்ன பெத்து வளர்த்த எங்க ஆத்தா அப்பன் தான் என்ன புரிஞ்சுக்கல. என்னோட வாழ போற நீயுமா என்ன புரிஞ்சுக்கல. எந்த பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா அவனை தவிர வேற யாருக்கும் முந்தார விரிக்க மாட்டாயா? இப்பவும் சொல்றேன், என் வயித்துல ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அது உன் பிள்ளையாத்தான் இருக்கும். சத்தியமா சொல்றேன், இப்ப என் வயித்துல எந்த பிள்ளையும் இல்ல. உனக்கு மட்டும் இல்லையா? மயக்கமா இருந்த என்ன கர்ப்பமா இருக்கேன்னு இந்த ஊரே சொன்னது எனக்கும் தான் அதிர்ச்சியா இருந்தது. உன்னையும் என்னையும் சேர விடாம தடுக்கிறது இந்த பாழா போன பணமும் ஜாதியும் தாயா. நான் கர்ப்பமா இருக்கிறதா வைத்தியர் சொன்னாரு. அதுக்கு காரணம் நீதான்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமாயா? அப்படி சொன்னாத்தா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்ன. அப்படி சொன்னது தப்புன்னா என்ன மன்னிச்சிரியா? என்ன மன்னிச்சிரு. தலகுனிய வச்ச அன்னைக்கு உன் தலையை நான் சீறி இருப்பேன். என் உப்பு தின்ன உணர்வு உனக்கு இல்லைனாலும் உனக்கு ஊட்டி வளர்த்த பாசம் எனக்கு இருக்குதுடா. டேய், ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொன்னா என்னைக்காவது நீங்க வளர்க்கிற நாய் உங்க மூஞ்சியே நக்கிரும். டேய், நீ என் குறவளையே கடிச்சிட்டியடா. வழி இன்னொரு தடவை இந்த வாசப்படியை தாண்டி போன நடக்கிறதே வேற. போகல.